அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர் சொன்ன ஒரு தத்துவம் தான். இது அறிந்ததில் இருந்து விடுதலை அப்படிங்கிற புத்தகத்தில் 3வது பகுதியில் இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, இன்பத்தை நாடும்போது மனதில் விழிப்போடு நாட வேண்டும். கண்மூடித்தனமாக இல்லாமல் மனதில் விழிப்போடு நாட வேண்டும் என்று ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார். இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இன்பத்தை நாடும்போது கண்மூடித்தனமாக இல்லாமல் விழிப்போடு நாட வேண்டும். இது எப்படின்னா, ஒரு காஃபி குடிக்கிறோம். நாம் காஃபி குடிக்கும்போது காஃபி நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, அது ஓகே. காஃபி இருந்த அந்த பீங்கான் குவளை, அந்த கப்பு இருக்குது இல்லையா, அந்த கப்பு அழகாக இருக்குன்னு வைங்களேன். காஃபி குடித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த கப்பை வச்சுட்டு நம்ம போயிடுவோம் இல்லைங்களா. காஃபி டேஸ்ட்டாக இருந்தது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக காஃபி இருந்த அந்த கப்பையும் தூக்கிட்டு நம்ம அலைய மாட்டோம் தானே. கப்பு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். காஃபி நாம் குடித்து முடிச்சுட்டு கிளம்பிடலாம். இதே மாதிரி ஒரு இன்பத்தை அனுபவிக்கும் போது மனசு இல்லாமல், மனது இயங்காமல் அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது நமக்கும் இன்பத்துக்கும் இடையில் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் உருவாகாது. இதை வேறு மாதிரி சொல்லும்போது, ஒரு இன்பத்தை நம்ம அனுபவிக்கும் போது நம்ம மனசு இயங்கலைன்னா நாம் அந்த இன்பத்துக்கு அடிமை ஆக மாட்டோம். இப்படித்தான் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஒரு இன்பத்தை அனுபவிக்கும் போது பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்? உதாரணமாக ஒரு காஃபி குடிக்கிறோம். காலையில் குடிக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்? இந்த காஃபி ரொம்ப நல்லா இருக்குது, இந்த காஃபி ரொம்ப நாளைக்கும் கிடைக்கணும் எனக்கு, இந்த மாதிரி டேஸ்ட்டான காஃபி கிடைக்கிறதுக்கு நான் டெய்லி என்ன செய்யணும், இந்த மாதிரி காஃபி நான் குடித்ததே இல்லை, இந்த மாதிரி காஃபி நிலமு இருந்தால் நான் ஒரு லக்கி பர்சன். இந்த மாதிரி நிறைய விதமான எண்ணங்கள் நம்ம மனசில் உருவாகும். காஃபி குடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்தால் கூட நம்ம மனசு அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம். எந்த இடத்துல மனசு வேலை செய்யுதோ அங்கே எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கும். இது வேறு மாதிரி சொல்கிறா இருந்தால், எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கும் போது தான் மனசு வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஒரு இன்பத்தை அனுபவிக்கும் போது மனசு வேலை செஞ்சிட்டுன்னா நமக்கும் இன்பத்துக்கும் இடையில் ஒரு பாண்டேஜ், ஒரு பந்தம், ஒரு உறவை நம்ம மனசு உருவாக்குது. அப்படி ஒரு தடவை உருவாக்கிட்டுன்னா அந்த இன்பம் மீண்டும் மீண்டும் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை, ஒரு அடிமைத்தனத்தை நம்ம மனசு நம்மளை அறியாமல் உருவாக்கிறோம். இதற்கு பிறகு அந்த இன்பத்தை தேடி தேடி தினமும் நம்ம ஓடுவோம். நேற்று கிடைச்ச இன்பம் இன்னைக்கு கிடைக்காதான்னு ஏங்குவோம். ஒரு தடவை இந்த மாதிரி ஏங்கிட்டோம்னா இன்பத்துக்கு நாம் அடிமையாக ஆகிட்டோம்னு அர்த்தம். எந்த இன்பம் நமக்கு நேற்று சந்தோஷத்தை கொடுத்தோ அதே இன்பம் இன்றைக்கி நமக்கு கிடைக்கலன்னா துன்பத்தை கொடுக்கும். இதுதான் ஒரு மனிதன் இன்பத்திற்கு அடிமையாகக்கூடிய ஒரு வழிமுறை. மனசு இயங்காமல் இருக்கும் பொழுது நம்ம எந்த இன்பத்துக்கும் நம்ம அடிமையாக மாட்டோம். இதை தான் ஜப்பானியர்களும் புத்த மதமும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மைண்ட்ஃபுல்னஸ். ஒரு வேலையை நம்ம முழு மூச்சோட, மனமே இல்லாமல், எண்ணங்கள் இல்லாமல் முழு கவனத்தோடு செய்யும் பொழுது அப்போது நம்ம விழிப்போடு இருக்குன்னு அர்த்தம். விழிப்போடு இருக்கக்கூடிய இடத்துல மனசு வேலை செய்யாது. அந்த மாதிரி நேரங்களில் நம்ம எந்த செயலுக்கும் எந்த விஷயங்களும் நம்ம அடிமையாகாமல் இருக்கும். நன்றி.